பண்டிகையின் 3ஆம் நாள் நிகழ்வாக இன்னிசை நற்செய்தி நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் நம்மத்திலே வருகை புரிந்து நமக்கு இந்த இன்னிசையில் நற்செய்தியை வழங்க வந்திருக்கும் அருமை அண்ணன் செல்வின் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ணன் தக்கர் பண்ணவளை மேல்நிலைப் பள்ளியிலே ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஜூன் மாதம் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதற்கு முன்பதாக நம்ம மத்தியிலே இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரியென்று அவர்கள் இசைந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் கூட வந்திருக்கின்ற அருமையான அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய அன்னியார், அவருடைய சகோதரி ஜென்ஸ்லின் டேவிட் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கணவர் பின்னால் இருக்கிறாங்க, அவங்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் நமக்கு மிக நேர்த்தியாக இசை மீட்டி தந்திருக்கும் அருமை தம்பி ஜெபா அவர்களும் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. ரசில்டா அவர்களையும் வருங்கால மாஸ்டர் ஜெபா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நமக்கு இந்த நிகழ்வுகளை நேர்த்தியாக லைவ் ரெக்கார்டிங் செய்ய வந்திருக்கின்ற அருமையான அண்ணன் வசீகரன் அவர்களையும் அவருடைய அந்த சின்ன தம்பி அவர் பண்ணவள கோல்டியார் பையன், அவங்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒளி அமைப்பை தந்த அருமையான நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நாம் ஜெபித்து இந்த நிகழ்வுகளை ஆரம்பம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த இம்மானுவேல் ஆலயத்தை நீர் எங்களுக்கு இந்த இடத்திலே புதுப்பித்து தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் நடத்த இருக்கின்ற இன்னிசை நற்செய்தி நிகழ்வுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் இங்கே பிரசன்னராயிருங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பாடல்கள் பாடும்போதும் செய்தியை நாங்கள் கேட்கும் போதும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். அது எங்களுக்கு ஆத்மீகத்திலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் கிருபை தாரும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வலசக்காரன் விளை சபையும் மக்கள் யாவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிகளை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இது கண்டு கழித்து செல்வதற்கு இன்னிசை நிகழ்ச்சி அல்ல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக இன்னிசையில் நற்செய்தி. எனவே இது இந்த நிகழ்ச்சி வெறும் ரசிப்பதற்காக மட்டுமல்ல, அப்படி கேட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஜாலியாக இருந்து போறது நிகழ்ச்சி அல்ல. இன்னிசையில் நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி வழங்க போகிறோம். சரியா? நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு நற்செய்தியாகத்தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, சிறப்பான நற்செய்தியும் உங்களுக்கு உண்டு. எனவே யாவரும் ஜெபத்தோடு பங்கு பெறுவோம். ஆலயம் என்பது ஒரு புனிதமான இடம், அது பொழுதுபோக்கும் இடம் அல்ல. அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன நடக்குன்னா, ஆலயங்கள்ல ஒரு 2 மணி நேரம் ஒரு பொழுதுபோக்கு வாராங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி அல்ல. ஆலயம் ஒரு புனிதமான இடம். அங்கே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம், ஆண்டவரை வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்றோம். எனவே பயத்தோடும் பக்தியோடும் எந்த இடத்திலே நாம் இருப்போம். பாடல்களை பாடும்போது நீங்கள் தெரிந்தால் நீங்களும் இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை யாவரும் இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஒரு அருமையான பழைய பாடல், இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்த நாளிலே. ஆம், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நன்றி உள்ளவர்களாக கூடி வந்திருக்கின்றோம். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் நீங்க பாட போறீங்க, எங்களோடு இணைந்து நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம்.
இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் துதிதோம் இந்த நாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. கண்களுக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்றுயே சுகங்கள் வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே. உன்னை கண்களுக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்றுயே சுகங்கள் வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் முன்னிலையை செலுத்துவோம். நீரே சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அல்லேலூயா. தெரிந்த பாடல்கள் தான். பொதுவாக கிராமங்களிலே பழைய பாடல்கள் தான் மிகுந்து விருப்பமாக பாடுவார்கள், கேட்பார்கள். நீங்க எல்லாம் சந்தோஷமா பாடுறீங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. முடிந்தால் பாடல் முடிந்த உடனே கொஞ்சம் கை தட்டினா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. சரியா? சரி, நன்றி. கேட்டுவாங்கன்னு நினைக்கிறதுங்க, நீங்களா தட்டணும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு பழைய பாடல், கன்வென்ஷன்ல மிகவும் பிரபலமான ஒரு பாடல். தூயாதி தூயவரே உமது புகழை நான்
இந்த பாடலை எழுதி யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அதை எழுதிய பாடலை இயற்றியவர் கடையனோட என்ற ஊரில் உள்ள அருமையான சகோதரர் பாக்கியநாதன். கடையனோட பாக்கியனான்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாடல்கள், கர்த்தாவின் ஜனமே, தூயாதி தூயவரே, எந்த நாவில் புதுப்பாட்டு, இப்படி நிறைய பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. கன்வென்ஷன் கீதங்கள் இருக்கு. எல்லா சபைகளிலும் உற்சாகமா பாடுறாங்க. அவங்க எழுதின ஒரு அருமையான ஒரு துதி பாடல். இந்த பாடலை இப்பொழுது நம்ம ரசில்டா பாடுவோம். Check. Praise the Lord. நன்றி நன்றி. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரு எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெறும்படியாக அருமை சகோதரர் ஜாய்ஸ்
அழைத்த போது எனக்கு உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஸ்கூல்ல நாங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும்போது நாங்க 2 பேரும் இந்த மாதிரி சம்பந்தமா தான் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டு எப்படி, இந்த பாட்டு எப்படி, இது என்னன்னு சொல்லி நிறைய பாடல்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய ஊழியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, நான் அவங்களை என்கரேஜ் பண்ணுவேன். இப்படி மிகுந்த ஒரு நல்லா எங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்களை அழைத்து ரொம்ப சந்தோஷம், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரை பாட வேண்டும் என்றால் அது நிச்சயமாக ஒரு ஆனந்தமான ஒரு காரியம். நம்ம ஒருவேளை சோர்வுகளோடு அல்லது கவலைகளோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பாடல்களை, துதி பாடல்களை பாடும் பொழுது உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ஒரு பக்தன் விதமாக சொல்கிறார், ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கு, ஆனந்தமா யாசிகளருளும் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லை. ஆமா, இந்த உலகத்துல ஒரு பாட்டு உண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதாம். ஆண்டவர் போல யாரும் இல்லை. இந்த பக்தன் அழகா பாடியிருக்காரு, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லை, இயேசுவல்லால் இன்ப மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. இயேசு இன்பமானவர், இயேசு போதுமானவர், இயேசு நமக்கு எல்லாமும் ஆனவர். இந்த பாடலை பாடுவோமா? ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் ஆத்துமாவிற்கு. தெரிந்த பாடல், நீங்க சர்ச்சில் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா பாடுவோம், சரியா? இது ஒரு இன்னிசையில் நற்செய்தி நிகழ்ச்சி தான், கச்சேரி இல்ல. அதனால நீங்களும் பாடலாம். நீங்க தெரிந்தவங்க நல்லா கைத்தட்டி உற்சாகம் பாடுங்க. உங்களை ஆசிரியப்பார். தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், அவரனும் நல்ல நாதனும் இந்த மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இந்த எங்கும் இல்லையே. பிரசன்னமாகவே இருவையும் ஒளியாகினவே, கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே இருவையும் ஒளியாகினவே. நிக்கிய சாவினை நச்சு விசேஷத்தால் ஜீவன் அழியாமை ஒளியாக்கினார். இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இன்பம் வேறெங்கும் இல்லையே.
அழுகையின் தாழ்வில் நடப்பவரே ஆழிப்போல் வான்களை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே ஆழிப்போல் வான்களை நிறைக்குமே. சென்றிட சீயோனே தேவனின் சந்நிதி பலத்தின் மேல் பலமடைந்திடுவே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. நன்றி நன்றி நன்றி. இந்த பாடல் உங்களுக்கு என்ன நற்செய்தி கொடுத்தது? ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். இந்த பாடலிருந்து உங்களுக்கு கிடைத்த நற்செய்தி என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாடினீங்க, நாங்களும் பாடினோம், என்ன நற்செய்தின்னு தெரியலையே அப்படின்னு சொல்றீங்களா? யாராவது சொல்லுங்களேன், சும்மா தைரியமா சொல்லுங்களேன். நம்ம தான் இருக்கோம், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். யாராவது சொல்லுங்களேன், இந்த பாடல் உங்களுக்கு என்ன நற்செய்தி கொடுத்து, சும்மா எதனாலும் சொல்லுங்க. இல்லையா? சரி, அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடல் சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்ற பாடலை ரசில்டா பாட வருகிறார். ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பேரன் இருந்தானா. அந்த தாத்தா எப்பவுமே அவரை பார்த்து, அந்த பையனை பார்த்து, டேய் பைபிள் வாசிடா, பைபிள் வாசிடா, பைபிள் வாசிடான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த பையனுக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு, என்ன தாத்தா எந்த நேரம் பைபிள் வாசி சொல்றீங்க, நீங்களும் வாசிட்டு தான் இருக்கீங்க, என்ன கண்டிங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே தாத்தா சொன்னாரா, டே ஒரு பாட்டில், அங்கே ஒரு பாட்டில் வச்சிருக்க, அந்த பாட்டில் எடுத்துவான்னு சொன்னாராம். அவன் ஒரு பாட்டில் கொண்டு, அந்த பாட்டில் பயங்கரமான அழுக்கான பாட்டில். இந்த நல்லில தண்ணியை பிடிறான்னு சொன்னாராம். அவன் தண்ணியை பிடிச்சானா, அந்த தண்ணி போய் கீழே ஓடி போயிட்டு ஓட்டையாயிட்டு, அந்த பாட்டில் ஓட்டை இருந்துச்சு. தாத்தா என்ன தாத்தா இந்த பாட்டில் போய் தண்ணி பிடிக்க சொன்னீங்க, அந்த பாட்டில் என்ன ஆயிட்டு, ஓட்டை ஆயிட்டு. சரி நீ பிடிடான்னு சொன்னாங்க. அந்த பையன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாராம். தண்ணி உள்ள விழுந்து அப்படியே வெளியே போயிட்டே இருக்கு. அந்த அழுக்கா இருந்த பாட்டில் எப்படி ஆயிட்டு, அந்த அழுக்கெல்லாம் போய் கிளீன் ஆயிட்டு. தாத்தா சொன்னாரா, ஆமாண்டா, நீ பைபிள் வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகள் ஒன்று உள்ள போய் என்ன செய்யும், உன்னுடைய பாவ அழுக்கையெல்லாம் நீக்கிறோம் கட்டியா. அது உள்ளத்துல நீ அதை பாராம படிக்கணும் அல்லது மனதில் பதிவிக்கணும், அதை சொல்லல. நீ பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தாலே என்ன செஞ்சிடும், அது இந்த தண்ணி எப்படி இந்த அழுக்கெல்லாம் போய் இந்த பாட்டில் அழுக்க போச்சுதோ, அதே போல நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன கழுவி சுத்தமாக்கிறோம் நம்முடைய இதயத்தைன்னு சொல்லிச்சான். ஒரு அருமையான பாடல், பழைய பாடல், கேட்டு மகிழுங்கள்.
தந்தை பெர்க்மான்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பெர்க்மான்ஸ் பாடல் பொதுவாக கிராமங்கள்ல அவருடைய பாடல்கள் மிகவும் ரீச்சான இடமே கிராமங்கள். கிராமங்கள் தோறும் எல்லா ஆலயங்களிலும் அவருடைய பாடல்களை பாடுவாங்க. நீங்க பாடுவீங்களா? சரி, சந்தோஷம். இப்ப தந்தை பெர்க்மான்ஸ் எழுதின ஒரு பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளிலே புதிய கிருபைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம ராத்திரி படுத்து காலைல எந்திரிச்சு கண்முழித்து இருந்து நம்ம உயிரோடு இருக்கிறது பெரிய கிருபை. நமக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? இப்ப நான் பாட போறேன், உற்சாகமா பாட போறேன். சரியா? தெரிந்த பாடல், எல்லாரும் நீங்க பாடாம பாடக்கூடிய பாடல். சரியா? உங்க வீட்டு பிரேயர்ல நீங்க பாடிருப்பீங்க, கண்டிப்பா சர்ச்சில் பாடுவீங்க. இப்ப நான் பாட போறேன், என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் நல்லா பாட போறீங்க. சரியா? ஓகே, பாடுவோம். என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடுக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடுக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. திருவாழ்வு தந்தீரே
நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி. இன்னைக்கு எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க? புதிய நாளை தந்தது ஆண்டவர் நமக்கு புதிய நாளை தந்திருக்கிறாரு. காலையிலே எந்த சொன்ன எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க ஆண்டவருக்கு? சொன்னீங்களா? ஒருவேளை சொல்லலைன்னா தினமும் சொல்லு, சரியா? காலையில எழுந்த உடனே நம்ம தினமும் என்ன செய்யணும்? அக்கா பெரிய முட்டை போட்டு ஜெபம் பண்ணி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீங்க உள்ளத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, நான் தூங்கி முழிச்சேன், என்னை சுகபத்திரமா எழுப்ப செஞ்சிருக்கீங்க, இந்த நாள்ல என்னை ஆசீர்வதிங்க, இந்த நாள்ல என் கூட வாங்க, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி பழங்க. ஆண்டவர் நன்றி உள்ள இருதயத்தை என்ன செய்றாரு? அவர் விரும்புறார். சரியா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாடல் வேதத்துல ஒரு வசனம் உண்டு. ஒரு பக்தன் விதமா சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் சொன்னா? ரொம்ப சரியா சொன்னீங்க. யோபு ஒரு பாடல், கீர்த்தனை பாடல் உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இந்த பாட்டை எழுத யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த பாடலை எழுதினது ஒரு ஐயர்வாள், அருள் திரு ஞா சாமுவேல் ஐயர் சொல்லிட்டு ஒரு ஐயர்வாள். அவர் தான் இந்த பாட்டை எழுதினாங்க. எப்போ எழுதினாங்க தெரியுமா? 1850 ஆண்டுல எழுதுறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு நீ கணக்கு போட்டு பார்த்துருங்க. இன்றளவுக்கும் அந்த பாடல் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருது, ஒரு சந்தோஷத்தை தருது, ஒரு நம்பிக்கையை தருது. அந்த ஐயர்வாள் ரொம்ப உண்மையா உண்மையா ஊழியம் பார்த்த ஒரு ஐயர்வாள். அவங்க ஒரு நாள் பல பிரச்சனை, அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு, சுற்றிலும் உள்ளவங்க நிறைய அவங்களோட பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அப்போ ரொம்ப சோர்வாக என்ன செஞ்சிருக்காரு, அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடந்திருக்கு. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல இந்த வசனம் இருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வசனத்தை கேட்ட உடனே, பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புது தெம்பு வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ எழுதின பாடல் தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. இந்த பாடல் ரசல் பாட கேட்போம்.
செக் செக். நானும் அருமை தம்பி ஜாய்ஸ் சேர்ந்து ஒரு பாடல் பாட போகின்றோம். உங்களுடைய சபை ஊழியர் கைதட்டுங்களே உற்சாகமா. சார் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப துடிப்பான ஊழியர். சபை காரியங்கள் மற்ற காரியங்கள்ல ஸ்கூல்லயும் அப்படிதான். எந்த ஒரு காரியத்தை பொறுப்பாக கொடுத்தாலும் அதை முன்னின்று சிறப்பாக செய்து முடிக்க வரைக்கும் அவர் ஒரு இடத்துல உட்கார மாட்டார். சில நேரம் காலேஜ் ஸ்டாஃப் ரூம் வருவேன். ரொம்ப லேட்டா ஒரு 11 மணி தான் வந்து எட்டி பார்ப்பாங்க. ஜாய்ஸ் என்ன காலையில் வரவே இல்லை, என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்தேன், அங்கே ஒரு வேலை இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு எப்படி இந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு துடிப்பான ஒரு ஊழியர் உங்களுக்கு கிடைத்திருப்பது கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியம். இப்பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். கடலும் மலையும் வானத்தை விட நம் தேவன் பெரியவரா இல்லையா? எல்லாத்தையும் விட சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி என்னது பாதப்படி. அவ்வளவு பெரிய அப்படி உருவத்துல பெரியவர் சொல்லல, அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு மகத்துவம் உள்ளவர். சரியா? இது ஒரு அருமையான பாடல். கடலும் மலையும் வானத்தை விட தேவன் பெரியவரே, காக்கும் மரணாய் மீட்பின் சுதனாய் தேவன் பெரியவரே, அவர் காலடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறது. ஆண்டவருடைய காலடி தடம் மீது நம்ம போனோம்னா நம்ம காலங்கள் என்ன செய்யும்? சிறப்பா போகும் தானே? அவர் கோடு போட்டா நம்ம ரோடு போடக்கூடாது. அந்த கோட்டை தாண்டாம என்ன செய்யணும்? அவருடைய கோட்ல நடக்கணும். சில அதிக பிரசங்களுக்கு என்ன செய்தாங்க, அவர் கோடு போட்டா இவங்க ரோடு போட்டு பஸ்ஸே விட்டுருவாங்க. கடைசியில் என்ன ஆயிரும்? பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆண்டவர் கோடு போட்டா அந்த கோட்ல என்ன செய்யணும்? நம்ம நடக்கணும். அவர் காலடி தடம் மீதே நம் காலங்கள் செல்கிறது. ஒரு புதிய பாடல் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, நாங்க பாடுறோம், கேளுங்க. கடலும் மலையும் வானத்தை விடும் தேவன் பெரியவரே, காக்கும் மரணாய் மீட்பின் சுதனாய் தேவன் பெரியவரே. கடலும் மலையும் வானத்தை விட தேவன் பெரியவரே, காக்கும் மரணாய் மீட்பின் சுதனாய் தேவன் பெரியவரே. காலடி தழுவீரே காலங்கள் செல்கிறதே, அவர் காலடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே. கடலும் மலையும் வானத்தை விட தேவன் பெரியவரே, காக்கும் மரணாய் மீட்பின் சுதனாய் தேவன் பெரியவரே. அவர் காலடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே, அவர் காலடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே. சங்கீதம் பாடும் நன்னாளே, நமக்காக தேவன் வந்தார் புதுநாளே. இந்நாளே சங்கீதம் பாடும் நன்னாளே, நமக்காக தேவன் வந்தார் புதுநாளே. செய்வார் நன்மை வெகுநாளாய் சொல்வோம் புகழ் மலராய். செய்வார் நன்மை வெகுநாளாய் சொல்வோம் புகழ் மலராய். முதலும் முடிவும் அவதாரே தேவன் பெரியவரே, நம் தேவன் பெரியவரே. கடலும் மலையும் வானத்தை விட தேவன் பெரியவரே,
காக்கும் மரணாய் மீட்பின் சுடனாய் தேவன் பெரியவரே, அவர் காவடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே, அவர் காவடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே. பனித்தூவும் பாதைகள் யாவும் மனம் வீசும் ஜெயமாகும், எப்போதும் தேவன் துணையாகும். பனித்தூவும் பாதைகள் யாவும் மனம் வீசும் ஜெயமாகும், எப்போதும் தேவன் துணையாகும். காக்கும் தேவன் நம்மோடு, காப்பார் என்றும் பலனோடு. காக்கும் தேவன் நம்மோடு, காப்பார் என்றும் பலனோடு. முதலும் முடிவும் அவதாரே, நம் தேவன் பெரியவரே, நம் தேவன் பெரியவரே. கடலும் மலையும் வானத்தை விட காக்கும் மரணாய் மீட்பின் சுடனாய் தேவன் பெரியவரே. கடலும் மலையும் வானத்தை விட தேவன் பெரியவரே. காக்கும் மரணாய் மீட்பின் சுடனாய் தேவன் பெரியவரே. அவர் காலடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே, அவர் காலடி தடமீதே நம் காலங்கள் செல்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருந்துச்சா பாட்டு? சரி. அவருடைய காலடி தடம் மீது நம்முடைய பாதைகளை என்ன செல்ல வேண்டுமா? செல்ல வேண்டும். கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே என்ன செய்யக்கூடாது? நாம போகக்கூடாது, வாழக்கூடாது. ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவர் சென்ற பாதையில், அவர் காட்டிய பாதையில் நாம் என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், பதில் சொல்ல போறீங்க. சரியா? ரொம்ப பயங்கரமான கொஸ்டின்லாம் இல்லை, ரொம்ப சாதாரண கொஸ்டின் தான். கொஸ்டின் ஒன்று எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே. அது படிக்கிற காலங்கள்லேருந்து நமக்கு அப்படி தான் ஒரு பயம். ஐயோ கொஸ்டின்னாலே என்ன இருக்கும், கிளாஸ்க்குள்ளே போனாலே வாத்தியார் இல்லை டீச்சர் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ, காலேஜுக்கு போனால் அப்படி, எங்கே போனாலும் அப்படி தான். இன்டர்வியூக்கு போனால் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ தெரியும் சொல்லி எப்போவுமே கொஸ்டின் சொன்னாலே நமக்கு என்னஞ்சிடும், ஒரு டென்ஷன் வந்துடும். அப்படி தானே? சரி, நீங்கள் டென்ஷன்லாம் பட வேண்டாம், ரொம்ப ஈஸியானது. நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் அதிசயமானவர். அப்படி தானே? அவர் அதிசயங்களை நிறைய செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்கிறார். அவர் செய்த முதல் அதிசயம் என்னது சொல்லுங்க பார்ப்போம். கானாவூர் கல்யாணம். சரி, அவர் செய்த கடைசி அதிசயம் என்னது? இது சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் பரிசு. இயேசு செய்த முதல் அதிசயம் கானாவூர் கல்யாணம். ரைட். அவர் செய்த கடைசி அதிசயம் என்னது? அதுதான் கடைசி அதிசயமா? யாராவது சொல்றீங்களா? ஐயா சரியா கேட்கலையா? சரி, சந்தோஷம். ஆனால் சரிம்மா, அதெல்லாம் சரி, ஓகே. அதான் கடைசி அதிசயமா? அதுக்கப்புறம் அங்கே யாரோ சொன்னாங்க, அவருடைய வருகை வரைக்கும் யாரோ சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்க, கரெக்ட். ஆண்டவர் செய்த கடைசி அதிசயம் ஒன்றுமே கிடையாது. அப்படி தானே? அவர் இன்னைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அதிசயங்களை செய்துக்கிட்டு இருக்கு. அவருடைய வருகை மட்டும் செய்வார். அப்படி தானே? அவர் அதிசயமான கர்த்தர். அவர் செய்த முதல் அதிசயம் ஓகே, ஆனால் கடைசி அதிசயம் சொல்லி ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் ஜீவிக்கிறார். அப்படி தானே? அவர் ஜீவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவர் செய்த கடைசி அதிசயம் என்று ஒன்றுமில்லை. அவர் இன்னும் அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா.
ஒரு பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவிலே வசிக்கிறார். அந்த அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் பரிசு கொடுப்பேன். தயவுசெய்து நீங்க வாங்க சிஸ்டர், வாங்க. உங்களுடைய சபை ஊழியர்கள் இப்பொழுது அந்த 100 ரூபாய் பரிசை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவன் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவன் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், கண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவன் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், புயல் காற்றோட்டும் வார்த்தையாலே அடுக்கினார் அதிசயம், புயல் காற்றோட்டும் வார்த்தையாலே அடுக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவன் இன்னும் நமக்குள் வசிக்கிறார்.
தேங்க்யூ, நன்றி. அடுத்த பாடல் ரசல்டா பாட வருகிறார். ஒரு அருமையான பழைய பாடல், அன்பே பிரதானம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னதான்? அன்பு. அன்பு தான் அவர் நினைச்சிட்டாரு, ரொம்ப முக்கியத்துவப்படுது. அன்பு, விசுவாசம், எல்லாத்தையும் பெருசு என்னதான்? அன்பு தான் பெருந்தார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும், அப்படிதானே? ஆண்டவர் எது விரும்புறார்? அன்பு விரும்புறார். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட அந்த அன்பு தான் கொஞ்சம் குறையா இருக்கு. நம்ம மற்றவர்களை எப்படி அன்பு காட்டுறோம்? பக்கத்து வீட்டில் எப்படி அன்பா இருக்கிறோம்? அல்லது நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எப்படி அன்பா இருக்கிறோம்? நம்ம கூட படிக்கிறவங்ககிட்ட எப்படி அன்பா இருக்கிறோம்? அல்லது நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எப்படி அன்பா இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இந்த இதயத்தில் நான் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த அன்பு இல்லாமை அல்லது ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு கசப்புலாம் இருந்துச்சுன்னா அங்க நிச்சயமா யாரு இல்ல? பரிசுத்த ஆவி நிச்சயமா இல்ல. நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்களா? அப்போ நம்ம அன்பை வெளிப்படுத்தினா உள்ள யார் இருந்தா நம்ம அன்பு வெளிப்படுத்துவோம்? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அன்பு வெளிப்படுத்துவோம். நம்மகிட்ட கசப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. அதுக்காக கோபம்லாம் வரும், சாதாரண கோபம்லாம் வரதான் செய்யும். ஆனால் ஒரு கொலைவெறி தாக்கம்